ஹாய் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, NS200க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க? என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்கன்றத தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் பிராண்டு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டுன்னு வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே மாற்றி விட்ருவாங்க. சரிங்களா? வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற மாட்டாங்க. அதே பல்சரை பொறுத்தளவில், அதாவது பஜாஜ் கம்பெனியை பொறுத்தளவில் அப்டேட்டுன்னு நம்ம எவ்வளோ தான் கேட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொன்றா அப்கிரேடு பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ NS200க்கு சில பல அப்கிரேடு பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எல்இடி ஹெட்லைட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர். இது எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டது. பழைய ஸ்பீடோமீட்டர் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பட் இருந்தாலும் ஜென்ரேஷன் இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அப்கிரேடு பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, அது டிஜிட்டலில் கொடுத்துட்டாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி ஃபுல் எல்இடி சிஸ்டம், அதாவது இண்டிகேட்டருமே எல்இடியில் தான் வருது. முன்னாடிலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக NS200க்கு அப்டேட் கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்டேட் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஃபுல் அப்டேட்டாகவே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா 12 சேனல் ஏபிஎஸ். அதே எல்லாருமே கேட்டு ரொம்ப அழுத்து போனதுக்கப்புறம் அந்த 12 சேனல் ஏபிஎஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாட்டி 12 சேனல் ஏபிஎஸ் மட்டும் கொடுக்காம அப்சைட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வண்டி இன்னுமே ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதே மாதிரி இப்போ இந்த வாட்டி கடைசி அப்டேட்டாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்இடி யூனிட்டு கேட்டிருந்தோம். அதே மாதிரி எல்லோரும் கேட்ட மாதிரி ஆசைப்பட்டபடி எல்இடி யூனிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி எல்இடி இண்டிகேட்டர்ஸு, ஹாலஜன் பல்பை ரிமூவ் பண்ணிட்டு எல்இடியில் ஹெட்லாம்ப் கொடுத்துட்டாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்ததுக்கப்புறமாட்டி அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி இன்னும் டீட்டெயிலாக வந்து தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவை கொஞ்சம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நான் வீடியோ போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறை குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.